ஹீடா ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோடய இன்ஸ்டா லிங்க்கு, டெலகிராம் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் அங்கேயும் போய் வேணுன்றவங்க ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். மெயின்லி லைக்ஸ் போடுங்க. நீங்கள் போடுற லைக்ஸ் கமெண்ட்ஸில் என்னோடய வீடியோஸ் நிறையா பேருக்கு ஷேர் ஆகும். அண்ட் வந்து உங்களுக்கு பிடிஎஸ் ஃபேன்ஸ் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லை ஃபேமிலி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறமா இன்றைக்கி நம்ம ஒரு பர்த்டே ரெக்வஸ்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். பூர்ணி, ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி பர்த்டே. மினி 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 ஹாப்பி பர்த்டே பூர்ணி, என்னோட சார்பாகவும் பிடிஎஸ் சார்பாகவும் அண்ட் நம்ம ஃபிக்ஸி சார்பாகவும் வந்து உங்களுக்கு மினி 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 ஹாப்பி பர்த்டே. நல்லா இருங்க, உங்களுக்காக நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம். அண்ட் வந்து பூர்ணி தான் வந்து இந்த ஸ்டோரி வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து இது. அண்ட் அதுக்கப்புறமா உங்களுக்கும் இந்த மாதிரி ரெக்வஸ்ட் ஏதாவது இருக்குது, பர்த்டே, ஆனிவர்சரி, ஃப்ரெண்டுக்கு அப்படின்னு எதுவாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அதுக்கப்புறமா வந்து இந்த பர்சனுக்கு இந்த ஸ்டோரி இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல, அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக தர ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஆல்ரெடி நீங்கள் வந்து பர்த்டேக்கு இல்லை உங்கள் ஃப்ரெண்டு பர்த்டேக்கு ஆனிவர்சரி யாருக்காக இருந்தாலும் ஏற்கனவே நீங்கள் என்கிட்ட ரெக்வஸ்ட் கொடுத்து இருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு ரிமைண்டர் கொடுங்க. அப்போது தான் வந்து எனக்கு போடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அண்ட் வந்து நாளைக்கு வச்சுட்டு இன்றைக்கி வந்து என்கிட்ட சொல்லாதீங்க. அது மோஸ்ட்லி என்னால் முடியவே முடியாது போடுறதுக்கு. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறமா அவ்வளோதான். ஸோ வந்து நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்துருப்பேன். ஸோ அதுக்கு வந்து நான் நிறைய பேர் ஆன்சர் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் அங்கேயே 2 மெம்பர்ஸ் மட்டும்தான். அண்ட் மோனிகா அண்ட் தீபி இந்த ஐடியில் இருந்து தான் வந்து ஆன்சர்ஸ் சொல்லியிருந்தாங்க. லைக் வந்து ஒன்று ஜேகேவாக இருக்கணும் இல்லை வியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் லைக் வந்து கடைசியாக வந்து ஜிமினோட செக்ரட்டரியாக இருக்கணும். அதாவது தீபி வந்து நான் ஜேகேவும் வியும் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமா அவங்க ஜிமின் அவரோட செக்ரட்டரி இல்லைன்னா ஒயனோட அப்பா அம்மா அந்த மாதிரியாவது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் யாருமே இல்லை. ஐடியா போட்டு கொடுத்தது வந்து யார் அப்படின்னா நம்ஜூன் தான். ஸோ நம்ஜூன் வந்து யாராக இருந்திருப்பார்னா ஜிமினோட கேங்கில் ஒரு சீக்ரெட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுற ஒரு பர்சனாக இருப்பார். பிளான் போடுறது எல்லாமே அவர் தான் போடுவார். எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ற எல்லாத்தையுமே அவர் தான் சொல்லுவார். ஸோ அப்படி தான் வந்து அவர் போட்டு கொடுத்துருக்காரு. ஒயனும் மாட்டிக்கிட்டாங்க. சரியான பதில் யாருமே சொல்லலை. பட் ஆனால் யாரெல்லாம் வந்து ஆன்சர் சொல்லியிருந்தீங்களோ அவங்கள வந்து நான் சொன்ன மாதிரி வீடியோவில் வந்து சொல்லிட்டேன். இதே மாதிரியே வந்து யாரெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாரோட பேரும் நான் வீடியோவில் சொல்லுவேன். அதுக்கப்புறமா யாரெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்றதையும் நான் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோஸ்லேயும் ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ ப்ளீஸ் 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 ஃபிக்ஸீஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பர்சன் யாராக இருக்கும் அப்படின்னு. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்கெல்லாம் போகலாம். இன்ட்ரோவை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதில் வந்து ஜேகே வந்து அவர் 10th படிக்கும் போதில் இருந்தே ஒரு மாஃபியாவாக மாறியிருப்பார். இதுதான் ஜேகேவோட இன்ட்ரோ. அண்ட் வந்து உங்கள் இன்ட்ரோ வந்து நீங்கள் ஜேகேவோட அக்கா பொண்ணு விச் இஸ் மீன்ஸ் உங்கள் தாய் மாமா தான் வந்து ஜேகே ஸ்டோரியோட அந்த தம்ப்லைன்லேயே நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, ராட்சசி அக்கா பொண்ணு. ஸோ இதுதான் டைட்டிலு. ஸோ அவங்க வந்து லைக் பூர்ணி வந்து டைட்டில் சொல்லியிருந்தாங்க லைக் அக்கா பொண்ணு மாஃபியா பாஸ். பட் ஆனால் இதுதான் இதுக்கு ரைட்டாக லைக் பொருத்தமாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த டைட்டில் வச்சுருக்கேன், அவங்களோடதையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணி. ஸோ இதுதான் டைட்டிலு. இப்போ நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜேகே இதுலேருந்து தான் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. ஜேகே செம்ம டென்ஷனாக வந்து அவரோட வீட்டு மேன்ஷனுக்கு தான் வராரு. ஏன்னா வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் டீலு கடைசி நிமிஷத்தில் வந்து அது கேன்சல் ஆகி இருந்திருக்கும். அதனால செம்ம கோவமாக வந்து ஃபுல்லும் லைக் வந்து ஓரளவுக்கு செம்ம காண்டா கொஞ்சம் குடிச்சிட்டு தான் வந்திருக்காரு. டேரெக்டாக இப்போ ஒரு ரூமுக்கு தான் வந்து போகிறாரு. ரூமை திறந்து பார்த்தா அவருக்கு ஷாக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு பிளாக் கலர் சாரியை வியர் பண்ணிவிட்டு
உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் ரொம்ப லைக் வந்து சாரிய வந்து லைக் செக்ஸியாக கட்டியிருக்கீங்க. ஜிமினுக்கா அவர் படிச்சிருந்த அந்த சரக்குக்கு லைட்டாக அப்படியே வந்து டெம்ட் ஆகுது. பட் ஆனாலும் வந்து நீங்கள் இப்படி உட்காந்துட்ருப்பீங்க. லைக் அப்பப்போ நீங்கள் வீட்டுக்கு வருவீங்க, நிறையா வந்து சேட்டப் பண்ணுவீங்க அப்படின்ற எல்லாமே வந்து ஜங்குக்கு தெரியும். இருந்தாலும் இப்படி வந்து அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணல. கோவமாக தான் வந்து வராரு. இங்கே என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? முதல்ல எழுந்திரிச்சு வீட்டுக்கு போடி. முடியாது மாமா, நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன். சொன்னா கேளு, போ இங்கேருந்து. நீ இங்கே வந்து உக்காந்துக்கிட்டு என்ன இம்சை பண்ணிக்கிட்டு இருக்காது. உன் ஆத்தாக்காரி வந்து அப்புறம் என்னதான் நல்லா நங்குன்னு வந்து பண்ணுவா. என்னமோ அவள் பொண்ணை நான் கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி. கிளம்பி போடி. முடியாது மாமா, முடியவே முடியாது அப்படின்னு நீங்கள் வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் பாடி எல்லாம் நல்லா ஃபீல் ஆகுது. அவர் அப்படியே வந்து அவர் ஹெட்டை கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. உங்கள் பேக் ஸ்ட்ரக்சர் நல்லா தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஹிப்பு செம்மையாக ரிவீல் ஆகுது. வேணும்ட்டு பண்ணுறாளா இல்லை எதார்த்தமாக பண்ணுறாளான்னு புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது. ராட்சசி, முதல்ல போடி இங்கேருந்து. ஏற்கனவே செம்ம காண்டில் இருக்கேன். ஆத்திரத்தில் ஏதாவது பண்ணிட்டேன்னு வச்சுக்குவேன், அப்படிதான் எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஒழுங்கா இங்கேருந்து போயிடும் உன் ஆத்தாக்கறி வர்றதுக்குள்ளார. மாமா, நான் போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், சும்மா போன்ட்டே இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் ஜங்குக்கு வந்து பெட்டில் தள்ளுறீங்க. சொன்னா கேளுடி, தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. உனக்கு ரொம்ப தான் வந்து திமிரு அதிகமாயிருச்சு. அப்படியா, சரி இருந்துட்டு போகுது. என்னோட மாமா எவ்வளோ பெரிய மாஃபியா, அப்படி இருக்கும்போது அக்கா பொண்ணான எனக்கு கொஞ்சம் கூட இருக்காதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்கு கூட பெல்ட்டை தான் வந்து அன்பக்கல் பண்ணுறீங்க. நடி பண்ணுற என்ன பண்ணணுமோ அதை தான் மாமா பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ சும்மாரு அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஜங்கு கூட பெல்ட்டு பேண்ட்டை கழட்டிடுறீங்க. வேண்டாண்டி, செம்ம காண்டில் இருக்கேன்டி, ஒழுங்கா போயிருடி. முடியாது மாமா அப்படின்ட்டு ஒவ்வொரு பட்டனாக அன்பட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. சுத்தமாக முடியல. ஜங்குக்கு செம்ம கோவம். அவர் உங்களை ஃப்ளிப் பண்ணிட்டு இப்போ உங்கள் கழுத்து தான் பிடிக்கிறாரு. சொல்லிக்கிட்டு இருக்க என்னடி நீ? ஒரு தடவை சொன்னால் புரியாதா உனக்கு? ஏற்கனவே நான் டென்ஷனாக இருக்கேன். உன் அம்மாவுக்கு நீ இங்கே தான் இருந்தேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வையேன், வாயை திறந்தா கழுவி கேவலமும் ஊற்றுவா. ஆல்ரெடி அவளுக்கு என்ன பிடிக்காது, இப்போ நீ வேற இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க கேண்டி அப்படின்னு அவ்வளோ கோவமாக பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அது எதுவுமே கண்டுக்கல. ஜங்குக்கு தான் வந்து அப்படியே வந்து லைக் வந்து செட்யூஸ் பண்ணுற மாதிரி பார்க்குறீங்க. லைக் வந்து அவரோட கண் அப்படியே உங்கள் பாடியில் ட்ராவல் ஆகுது. லைக் வந்து உங்கள் கழுத்து, காலர் போனு, ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் தான் நீங்கள் போட்டிருப்பீங்க. ஸோ வந்து அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் செக்ஸியாக தானே வந்து சாரி கட்டி இருந்திருப்பீங்க. ஸோ உங்கள் செஸ்ட்டு கிட்ட எல்லாமே வந்து அப்படியே தெரியுது. அவர் அப்படியே கல் பண்ணுறாரு. அவருக்கு வந்து லைக் ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது. உங்களுக்கு அது புரிஞ்சிருச்சு. ஏன்னா அவரோட பார்வை எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் கை சும்மா இருக்குமா? நீங்கள் உங்களோட ஹேண்டை எடுத்து ஜங்கு கூட பாக்ஸஸ்குள்ளார விட்டு அப்படியே ரப் பண்ணுறீங்க. ஜங்குக்கா, என்னடி பண்ணுற, கையடி அப்படின்ட்டு அவர் முழுசாக சொல்ல கூட முடியலை. அப்படியே கிரிப் பண்ணிட்டு செம்மையாக வந்து ரப் பண்ணிட்டே இருக்கீங்க. அவரால் முடியல. உங்கள் ஹேண்டை பின் பண்ணிட்டு அவ்வளோதான் செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் வந்து கிஸ் பேக் பண்ணுறீங்க. டீப்பாக அந்த கிஸ்ஸு போகுது. உங்கள் சேலை தான் அவர் பிடிச்சி கிழிச்சு தூக்கி போட்டு அப்படியே வந்து நீங்கள் போட்டிருந்த ப்ளவுஸு இன்னர் அப்படின்னு சொல்லிட்டு கிழிச்சு தூக்கி போட்டு செம்மையாக வந்து சக் பண்ணுறது, கடிக்கிறது அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களோட சாரீ கீழே இருக்கும்ல, ஸோ அதை லிஃப்ட் பண்ணிட்டு அவரோட பாக்ஸர்ஸையும் வந்து கழட்டி விட்டுட்டு இப்போ அப்படியே வந்து உங்களை தான் பார்க்குறாரு. சொல்லிக்கிட்டே இருக்கேன், சொன்ன கேட்க மாட்டேன்லடி அப்படின்னு ஜங்குக்கு. மாட்டேன் மாமா அப்படின்னு உங்களோட ஃபிங்கர்ஸை வச்சு அப்படியே ஜங்குக்கோட செஸ்ட்டில் அப்படியே ட்ரேஸ் பண்ணுறீங்க. அவருக்கு முடியல. உங்கள் 2 ஹேண்டையும் அகெயின் பின் பண்ணிட்டு ரஃப்பாக ஒரு மேக்கப் செஷன் போயிட்டே இருக்குது. உங்களுக்கா செம்மையாக இருக்குது, ரொம்ப ப்ளஷராக ஃபீல் பண்ணுறீங்க.
ஜங்குக் பேரை சொல்லி மூன் பண்ணிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கு கேட்க 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 இன்னமும் ஹைப் ஆகுது. செம்மையா தரமான ஒரு மேக்கப் செஷன் அங்கே போயிட்டுருக்கு. அண்ட் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜங்குக் தான் அவர் எந்திரிச்சு பார்க்குறாரு என்ன நடந்திருக்குன்னு. அவருக்கு நல்லாவே வந்து என்ன அந்த நேற்று நைட்டு எனக்கு எல்லாமே ரிகால் ஆகுது. ஓ, இவளை வச்சுட்டு சரியான பிசாசு பிசாசு ராட்சசியாக இருக்கிறா அப்படின்னு அவரும் வந்து எந்திரிச்சு அவரோட பேண்ட்டை மட்டும் போட்டுட்டு பாக்ஸஸு பேண்ட்டையும் போட்டு பால்கனி நின்று தம் அடிச்சிட்டு இருக்காரு. கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்களும் எந்திரிச்சு பார்க்குறீங்க ஜங்குக் எங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பால்கனியில் இருக்கான்னு தெரிஞ்சதுமே நீங்கள் வந்து ஜங்குக்கோட ஷர்ட்டை எடுத்து அதுலேயும் ஃபுல் பட்டன்லாம் போடல, செஸ்ட்டு கிட்டலாம் பட்டன் பண்ணாமல் அதுக்கு கீழே இருந்த வரைக்கும் மட்டும் பட்டன் எல்லாம் போட்டுட்டு அப்படியே போகிறீங்க. ஜங்குக்கு தான் ஹக் பண்ணுறீங்க. மாமா இன்னும் போலையாடி நீ? நான் எப்படி போவேன், போகிறதுக்கா வந்திருக்கேன். உன் அக்கா தொல்லை தாங்கலை மாமா. என்னடியாச்சு? கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு எவனையோ ஒருத்தரை பார்த்துக்கிட்டே இருக்கு. சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது மாமா. ஏன் மாமா உன் அக்கா இப்படி இருக்கா? அவன் மட்டுமா அப்படி இருக்கிறா, நீ மட்டும்தான் அப்படி இருக்க அப்படின்ட்டு அவர் மனசுலயே நினச்சிக்கிறாரு. என்ன மாமா சொல்லு மாமா, என்னத்த சொல்கிற? நீ இப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்குவியா இல்லையா? நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் அக்கா தொல்லை தாங்க முடியல, கல்யாணம் பண்ணிக்கன்னு என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி என்ன வயசாச்சு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? மேடம்க்கு கல்யாண வயசெல்லாம் ஆகலை. கல்யாண வயசு ஆகாமல் தான் அப்படியெல்லாம் இருக்கீங்க என் கூட. நீ வேற மாமா, நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கப் பண்ணிட்டே வந்து ஜங்கோட செஸ்ட் அப்படியே ரப் பண்ணிட்டே இருக்கீங்க. செஸ்ட்டு அவரோட ஆப்ஸ் எல்லாம் கம்முன்னு. ஆல்ரெடி நான் செம்ம கவுண்டில் இருக்கேன். நைட்டே வந்து அப்படி பண்ணி வச்சிட்டேன். உனக்கு இதே வேலையாக போச்சு. அதெல்லாம் கண்டுக்காது மாமா, இது என்ன புதுசாக நமக்குள்ள எவ்வளோ தடவை நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது தாண்டி பிரச்சனையே எனக்கு. அதில் என்ன மாமா பிரச்சனை? நான் யாரு? உன் அக்கா பொண்ணு தானே, உனக்கு இல்லாத உரிமையா மாமா? நீயும் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு உங்கள் ஹேண்ட் அப்படியே ஜங்குக் பேண்ட்டுக்குள்ளார போகுது. அவர் அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சிடுறாரு. அமைதியாக இருந்துகடி, ஆல்ரெடி வந்து நேற்று போன காண்டு திரும்ப வந்துருச்சு அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. மாமா நான் இருக்கும்போது நீ ஏன் மாமா அதெல்லாம் கவனிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே நீங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு திருப்புறீங்க. என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை அப்படிங்கிறாரு ஜங்குக்கு. அவருக்கு கோவம்லாம் இல்லை உங்கள் மேலே. உங்களோட வெஸ்ட்டை பிடிச்சி தான் பக்கத்தில் இழுத்து இப்போ 2 பேருமே வந்து அட்டாச்சான மாதிரி தான் வந்து நின்றுட்டுருக்கீங்க. ஒரு கையில் உங்களை ஹோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு கையில் அவர் வந்து அப்படியே அவரோட சீக்ரெட் வச்சு அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டுருக்காரு. ஆமாம், நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த ஸ்மோக்கெல்லாம் பண்ணாத அப்படின்னு. திரும்ப திரும்ப ஏன் மாமா பண்ணிக்கிட்டே இருக்க? ஏய், நான் அப்படி தாண்டி பண்ணுவேன். என்னடி இப்போ? அப்போ எனக்கும் கூட நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட கையில் இருந்து வாங்கிட்டு நீங்கள் ஸ்மோக் பண்ணுறீங்க. செம்ம லைக் வந்து என்ன ஆகுது, கோவம் பொத்துக்கிட்டு காண்டாகிருச்சு. நீங்கள் ஸ்மோக் பண்ணிட்டு அப்படி பயங்கரமாக இரும்புறீங்க. உங்கள் கையில் இருக்கிறத வாங்கி கீழே போட்டு அதை கீழே தூக்கி போட்டுடுறாரு. உங்கள் கழுத்தை அப்படியே பிடிச்சிட்டு செவத்தில் அப்படியே இடிக்கிறாரு. அறிவில்லை உனக்கு? ஒரு பொண்ணு இருந்துட்டு இப்படி பிஹேவ் பண்ணிருக்க அப்படின்ட்டு ஜங்கு கோமா பேசுகிறாரு. உங்களுக்கு அப்படியே டிஎஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. லைக் அதை பார்த்ததுமே ஜங்குக்கு உங்களை ரிலீஸ் பண்ணிடுறாரு. ஏன் மாமா நிறுத்திட்ட? பண்ணுமாம்மா. என்ன அடிக்கத்தானே வந்த? கழுத்தை நெறிக்கத்தானே வந்த? பண்ணுமாம்மா. அவரும் கண்ட்ரோல் பண்ணிட்டு, இன்னடி இப்போ உனக்கு நான் எத்தனை நாளாக மாமா கேட்டுட்ருக்கேன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோன்னு. உன் அக்காக்காரி உன் ஆத்தா கூட சேர்ந்துக்கிட்டு கல்யாணத்துக்கு எவ்வளையோ பார்த்துக்கிட்டு இருக்கா. சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஒன்றுதான் பண்ணிப்பேன்னா நான் அப்போ உன் அக்கா சொல்கிறா நான் செத்துருவேன் அப்படின்ட்டு. என்னை என்ன மாமா பண்ண சொல்கிறேன்? உனக்கு சின்ன வயசுலேருந்து அவ்வளோ பிடிக்கும் மாமா. என்னால் உன்னை தவிர வேறு யாரையுமே வந்து
யோசிக்க கூட முடியல மாமா. பேசாம என்ன நீயே கொன்று மாமா. நான் செத்துடுறேன். என்னால முடியல மாமா. நீ ஒரு பக்கம், உன் அக்கா ஒரு பக்கம், என்னால முடியல மாமா அப்படின்ட்டு அலறிங்க. ஜங்குக் ஹக் பண்ணிக்கிறாரு. ஏய் அல்லாதடி, முடியல மாமா என்னால. நானும் எவ்வளோதான் மாமா பண்றது, நானும் என்னென்னமோ பண்றேன். உன் அக்கா சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னா நான் செத்ததுக்கு அப்புறமா நீ எவனையோ கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாமா. நான் என்ன மாமா பண்றது? நீயும் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. எனக்கு கஷ்டமா இருக்கு மாமா அப்படின்ட்டு நீங்க அலறீங்க. ஜங்குக்கும் கஷ்டமா இருக்கு. அவர் அப்படியே உங்க ஃபேஸை தான் கப் பண்றாரு. ஏய் ராட்சசி, ஏன் அழாதடி, நீ என்னோட குட்டி ராட்சசிடி நீ. இந்த ராட்சசி தான் நீ கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறிய. ஸோ சரி, அம்மா கிட்ட நான் பேசுறேன். அழாதடி, கஷ்டமா இருக்கு. எனக்கும் தான் கஷ்டமா இருக்கு. நீயும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, உன் அக்காவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. இந்த ஒரு விஷயத்துல 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. நல்லா என்னை வச்சு செய்றீங்க. சரி சரி அழாத. உன் அம்மா கிட்ட பேசுறேன். எப்போ பேசுவ? எனக்கெல்லாம் தெரியாது. இன்னைக்கே நீ பேசுற. சீக்கிரமா என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. இல்லை கொஞ்ச நாள்ல பேசுறேன்னா அதுக்குள்ளார உன் அக்கா என்னை வேற எவனோ கல்யாணம் பண்ணி கொடுத்துருவா. அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நான் செத்துருவேன் அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க. போய மூடு. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. விட்டுருவேன் நான் உன்னை. விட்டுருவேனான்னு நினைக்கிறியா அப்படின்னு அப்படியே செம்ம டீப்பா ரஃபா ஒரு கிஸ் போகுது. உங்கள் லெக்ஸை எடுத்து அப்படியே அவரோட வெஸ்ட்டில் ரேப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு குட்டி மேக்கப் செஷன் போகுது. நீங்களும் செம்மையாக டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க ஜங்குக்கை. அப்படியே ஷோல்டர்ஸில் ஸ்க்ராட்ச் பண்ணுறது இப்படி இப்படின்னு பண்ண அப்படியே ஒரு மேக்கப் செஷன் போகுது. இப்போ அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக் தான் உங்களுக்கு ஃபீட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அம்மா முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், சொன்னால் கோவப்படக்கூடாது. கோவப்பட மாட்டேன், சொல்லு. நீ என்னைக்கு நான் கோவப்பட்டிருக்கேன்? நம்பிட்டேன். எப்போவுமே கோவம் தானே பட்டுட்ருக்க. அதெல்லாம் சும்மாடி. சொல்லு, என்ன விஷயம்? அது அது மாமா, சொல்லுடி. நீ அப்பா ஆயிட்ட மாமா அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. செம்ம ஷாக்கில் உங்களுக்கு இப்படியே திரும்பி பார்க்குறேன். என்னடி சொல்கிற? ஆமாம் மாமா. எப்படி? அதுக்கு வாய்ப்பே இல்லையேடி. என்ன வாய்ப்பே இல்லை? அன்னைக்கு நீ ஃபுல்லாக குடிச்சிருந்த. நானும் சரி நீ ஃபுல்லாக குடிச்சிருக்க வேண்டாம் அப்படின்ட்டு தான் இருந்தேன். ஆனால் நீ தான் இழுத்து வச்சு நல்லா செஞ்சியே மாமா அப்படின்னு சொல்லும்போது தான் அன்னைக்கு பார்ட்டியில் அவர் அவ்வளோ ஃபுல்லாக குடிச்சிருந்திருப்பாரு. நீங்களும் ஜங்கு கூட தான் போயிருந்திருப்பீங்க. ஜங்கு உங்களுக்கு பார்ட்டி அதெல்லாம் பிடிக்குன்றதுனால ஜங்குக்கு உங்களை கூப்பிட்டு போயிருந்திருப்பாரு. ஸோ அங்கே தான் அதெல்லாம் நடந்திருக்கும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அதெல்லாம் ஞாபகம் வருது. ஐயோ அப்படின்ட்டு இருக்கு ஜங்குக்கு. எத்தனை மாதம்டி? 3 மாமா. 3 மாதம். அப்புறம் ஏன்டி சொல்லலை என்கிட்ட? சொன்னா நீ கலைச்சிருவ, இல்லை கலைக்க சொல்லிடுவியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம்தான். அதனால தான். ஏய் அது ஏன் குழந்தடி, நான் எப்படி சொல்லுவேன்? நீ ஏற்கனவே சொன்ன ஆளு தானே. நான் எப்படி சொன்னேன்? நல்லா யோசிச்சுப்பாரு. ஒரு நாள் நான் சொன்னேன் சண்டையில், நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு நான் கேட்டதுக்கு நீ என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? நல்லா யோசிச்சுப்பாரு மாமா. ஜங்குக்கும் திங்க் பண்ணுறாரு. ஸோ ஒரு சண்டையில் அவர் லைக் என்ன சொல்லியிருந்திருப்பாருன்னா, ஒரு வேளை நீ ஆனாலும் அந்த குழந்தைய கலைக்கிறது தான் மொதல் வேலையாக நான் வச்சுருப்பேன் அப்படின்னு ஜங்குக் சொல்லியிருந்திருப்பாரு. அதுதான் அவருக்கு இப்போ ஞாபகம் வருது. அப்படி அடி சொன்னேன். அது ஏதோ கோவத்தில். இப்போ கூட கோவத்தில் அதே மாதிரி நீ ஏதாவது பண்ணிட்டேன்னா அதனால தான். சரி சரி சாரிடி, சாரி. போதுமா? முதல்ல உன் ஆத்தா கிட்ட போவோம், போய் பேசுவோம் அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறாரு. நிஜமாவா மாமா? நிஜமாடி. உன் ஆத்தா ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலனாலும் சரி உன்னை கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேருமே சாப்பிட்டு இப்போ உங்கள் வீட்டுக்கு தான்
போயிட்டுருக்கீங்க. ஜங்கு கூட கார்ல தான். ஸோ வந்து உங்க அம்மாவா உங்களுக்கு கால் பண்ணிட்டே இருப்பாங்க. "எங்க இருக்க? எங்க இருக்க? வீட்டுக்கே வரல" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா நீங்க வீட்டுக்கு வரலன்னா ஜங்கு கூட தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டு வாசல்லையே வந்து நின்றுருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்க ஜங்கு கூட கார்ல இருந்து தான் இறங்குறீங்க. உங்க அம்மாக்கா செம்ம கோவம். கோவமா வர்றாங்க. உங்கள அடிக்கிறதுக்கு கைய ஓங்குறாங்க. உடனே ஜங்குக்கு வந்து அவரு மஸ்ஸா என்ட்ரி கொடுத்து உங்க அம்மா கைய பிடிச்சிக்கிறாரு. "இத பார், அவ என் பொண்டாட்டி. அடிக்கிற வேலை வச்சுக்காத" அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்றாரு. செம்மக்கா அவன் கைய உதறி விட்டு, "அவ என் பொண்ணுடா, என் பொண்ணு." உங்க அம்மாவுக்கு வந்து ஜங்குக்கு இந்த மாதிரி மாஃபியால இருக்கிறதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. எத்தனையோ தடவை வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. வேண்டாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு, இது ரொம்ப ரிஸ்க்கு, உனக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லியிருந்திருப்பாங்க. அதனாலேயே வந்து ஜங்குக் கேட்காம அவர் இன்னமும் மாஃபியால என்ட்ராகி நிறையா கொலை இது அதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பண்ணி இருந்திருப்பாரு. இப்போ அவர் மாஃபியா கிங்காகவும் இருக்காரு. ஸோ அதில் சுத்தமாக உங்கள் அம்மா வந்து ஜங்குக்கை வெறுக்கிறாங்க. அந்த ரீசன் தான். இப்போ உங்கள் அம்மா தான், "ஏய் ஒழுங்கா வீட்டுக்கு வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு, "வீட்டுக்கு தான் வரவோம், வீட்டுக்குள்ளார தான் வரப்போகிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து உள்ளார வர்றாங்க. உங்கள் அம்மா சுத்தமாக கண்டுக்கல. ஜங்குக்கு உங்கள் கையை பிடிச்சிட்டு அவர் உள்ளார கூட்டு போகிறாரு. நீங்களும் உங்கள் அம்மாவை பார்த்து நக்கலா அப்படின்னு பண்ணிட்டு உள்ளார போகிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு அப்படியா கோவம் பொத்திட்டு வருது. ஜங்குக்குன்னு வர போய், "மாமா மாமா யோ" அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா வேகமாக வந்து, "என்னடா சவுண்டு, எவன்டா அது" அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து பார்த்தா ஜங்குக்கு, "மச்சான் வா மச்சான், உட்காரு உட்காரு, ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு நீ வீட்டுக்கு வந்து, எப்படி இருக்கிற" அப்படின்ட்டு மாதிரி உங்கள் அப்பா வந்து ஜங்கு கிட்ட அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிட்டு இருக்காரு. உங்கள் அம்மா முறைச்சி முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பாவா, உங்க வீட்டுக்கு வந்தவங்கள வர இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. "ஐயோ இருயா, உனக்கு தனியாக கவனிச்சுக்கிறேன்" அப்படின்ற மாதிரி தான் உங்கள் அம்மா. "இந்த பாரு மாமா, உன் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், சரியா? ஒரு அப்பங்காரனா 2 நாளில் வந்து ஒழுங்கா உன் பொண்ணுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அர்ச்சனை போட்டு போவியான்" அப்படின்ட்டு வந்து ஜங்குக் சொல்கிறாரு. "என்ன மச்சான், யாருமே கூப்பிடாம வந்து எப்படி கல்யாணம் பண்ணுறது?" ஏன்னா ஜங்குக்கை பற்றி உங்கள் அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். அவர் எவ்வளோ உங்களை லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஏற்கனவே உங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருந்தப்பாரு, எப்போ வேணாலும் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளார அதெல்லாமே வந்து பேசியிருந்திருக்கோம். ஸோ அதனால் உங்கள் அப்பாவுக்கு வந்து அந்த அளவுக்கு பெருசாக எதிர்ப்பெல்லாம் சொல்லலை. "அது எப்படி மச்சான் 2 நாளில், என் பொண்ணுக்கெல்லாம் வந்து எவ்வளோ கிராண்டாக பண்ணணும்னு ஆசையாக இருக்கு, இப்போ சப்புன்னு வந்து 2 நாள்லன்ற, அதெல்லாம் முடியாது முடியாது. ஊர் ஃபுல்லும் கூட்டி பெரிய மண்டபமாக பார்த்து என் சொந்தக்காரங்களாம் வந்து வர வேண்டாம், அப்புறம் எப்படி என் பொண்ணுக்கு நான் வந்து எல்லாம் வேற பண்ணலும்" அப்படி இப்படின்ட்டு வந்து உங்கள் அப்பா வந்து பெரிய டிஸ்கஷன் வந்து போய்கிட்டு இருக்கு ஜங்கு கிட்ட. உங்கள் அம்மாக்கா அப்படியே கோவம் எரிமலையாக வெடிக்குது. "இதை பாரு மாமா, சரி நீ சொல்கிற, அதனால் உனக்கு 1 வாரம் என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ, என் ஆள் ஒருத்தவங்க கூட இருப்பான், என்ன வேணா வாங்கு, எல்லாத்துக்கும் அவன் பே பண்ணிடுவான், ஒரு செலவும் நீ பண்ண வேண்டிய தேவையே இல்லை, எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான், புரியுதா? அது எப்படி என் பொண்ணுக்கு நான் தான் பண்ணுவேன்" அப்படின்ட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. "யோ, இவ என் பொண்டாட்டி, எப்போ அவள் பிறந்தாலோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் இவ எனக்கு தான் அப்படின்ட்டு. இத்தனை வருஷம் நீ அவளுக்காக செலவு பண்ண, அதை நான் எதுவும் சொல்ல, ஆனால் கல்யாண செலவும் நீ எவ்வளோ கிராண்டாக வேணால் வாங்கி பண்ணு, ஆனால் முழுசும் என்னோட செலவு தான்" அப்படின்ட்டு வந்து ஜங்குக் சொல்கிறாரு. உங்கள் அப்பாவும் இவன் வந்து ஒரு தடவை சொன்னால் அந்த முடிவை மாற்றிக்க மாட்டான் அப்படின்ட்டு அவருக்கும் தெரியும். "சரி, நான் சொன்னேன் என்ன, நீ கேட்கவா போகிற, சரி" அப்படின்ட்டு அவரும் சொல்லிடுறாரு. உங்கள் அம்மாக்கா, "இங்கே நான் ஒருத்தி இருக்கேன், எவ்வளோ தைரியம் இருந்தா வந்து எல்லாம் 2 பேரும் பேசி முடிவு பண்ணிட்டு இருப்பீங்க. ஆ என் பொண்ணை இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் முடியாது" அப்படின்ட்டு உங்கள் அம்மா அவ்வளோ இதாக சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பாவா, "ஏன்டி இப்படி பண்ணுற, அவங்க 2 பேருக்குமே பிடிச்சிருக்குடி, அப்புறம் என்னடி உனக்கு பிரச்சனை, அவங்க என் பொண்ணு அவ கூட இருந்தால் சந்தோஷமா இருப்பாடி, உனக்கு ஏன் இவ்வளோ கோபம், நீ சொன்னதை அவன் கேட்கலன்றதுக்காகவா, அவனுக்கு பிடிச்சது தானடி அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான், அப்புறம் என்னடி உனக்கு"
உங்க அப்பா கேக்குறாரு. உங்க அம்மா வேகமா போய் ஜங்கு கூட ஷர்ட்ட தான் கிழிக்கிறாங்க. கிழிச்சு காட்டுறாங்க. இந்த பாரு, இந்த காயத்த பாருங்க. அப்புறம் இந்த காயத்த பாருங்க. லைக் வந்து தழும்பெல்லாம் இருக்கு. லைக் சண்டையில வந்து தழும்பு, குத்துன காயம் இது எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து காட்டுறாங்க. இன்னும் இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல இருக்குன்னு தெரியல. நாளைக்கு ஏதோ ஒரு சண்டையில இவன் செத்துட்டானா என் பொண்ணு சின்ன வயசுல புருஷனை இழந்துட்டு வந்து நிப்பா. இதெல்லாம் என்னால ஒத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் இவனுக்கு ஏதாவது ஆயிருமோ, திடீர்னு ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயத்திலேயே வளர்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் தம்பிக்கு வந்து இந்த மாதிரி நடக்கும்போது அவ்வளோ கஷ்டமா தான் இருக்கும். அவங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. அவங்களுக்கு அப்படியே டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஒவ்வொரு நாளும் வந்து இவன் உசுரோட தான் இருக்கானா இருக்கானான்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ பயந்துட்டு இருக்கேன்னு தெரியுமா? திடீர்னு இன்னைக்கு இவன் கல்யாணம் பண்ணிட்டு போய் நாளைக்கு இவன் செத்துட்டானா நான் என்ன பண்ணுவேன்? என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது? அப்படின்ற மாதிரி அழறாங்க அவங்க அம்மா. அவங்களோட அந்த ஃபீலிங்ஸு அதோட அவங்க சொல்றதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே புரியுது. அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே வந்து தெரியல. அவங்க அம்மா அழறாங்க. அவங்க அம்மா அழறது உங்களுக்கும் கஷ்டமா இருக்கு. அவங்க வந்து ஏன் இப்படி சொல்றாங்கன்னு உங்களுக்கு புரியுது. ஜங்குக் தான் உங்க அம்மா முன்னாடி போய் அவங்கள ஹக் பண்ணிக்கிறாங்க. ஏய் அக்கா, அவ்வளோ சீக்கிரம்லாம் உன் தம்பி யாரும் சாதிச்சிட முடியுமா? அவ்வளோதான் வச்சிருக்க நீ என்ன மேலே நம்பிக்கை அப்படின்ற மாதிரி வந்து ஜங்குக் சொல்கிறாங்க. உங்கள் அம்மா அடி அடின்னு அடிக்கிறாங்க. விட்றா என்ன, விட்றா விட்றா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே லைக் இருந்த அந்த கோவம், அந்த பாசம், இந்த வெறுப்பு இது எல்லாமே வந்து அழுகையாக வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது. செம்மையாக அடிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அடி கம்மியாகி அப்படியே அவங்க அம்மாவும் வந்து ஹக் பண்ணிட்டு அழறாங்க. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. உங்கள் அம்மாவோட ஃபேஸில் தான் வந்து அதாவது ஜங்குக்கு வந்து தடவி கொடுக்குறாரு. டே அக்கா, உனக்கு என்ன இப்போ? நம்ம மாஃபியாலாம் இருக்கக்கூடாது அவ்வளோதானே? சரி, அப்படி விட்டாதான் உன் பொண்ணை நீ குடிப்பண்ணா விட்டுறேன். ஆனால் உடனேலாம் விட முடியாது, கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாரு. உடனே உங்கள் அம்மாவும் நீ எப்போ எல்லாத்தையும் மொத்தமாக விடுறியோ அதுக்கப்புறமா என் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு உங்கள் அம்மாவும் வந்து அவங்களும் சமாதானமாகி சொல்கிறாங்க. இந்த மாதிரி அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன், ஆனால் உன் பொண்ணு வயிற்றுல இருக்கிற என் குழந்தை வெயிட் பண்ணாதே அப்படின்ட்டு சொல்லி ஜங்குக் சொல்கிறாரு. ரெண்டு பேருக்குமே ஷாக்கு. உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்னடா சொல்கிற? ஆமாங்க்கா, நான் வெயிட் பண்ணுவேன், ஆனால் உன் பொண்ணுக்குள்ளார இருக்கிற வயிற்றுல இருக்கிற என் குழந்தை வெயிட் பண்ணாதே, அது சீக்கிரமே வந்துடுமே அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஏய், அவன் சொல்கிறது உண்மையாடி? ஆமாம்மா, 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேம்மா அப்படின்ட்டு சொன்னதுமே செம்ம ஷாக்கை விட கோவம். உங்கள் அம்மா பலார்னு ஒரு அறை விடுறாங்க. அவங்களுக்கு வந்து கோவம், இப்படி பண்ணிட்ட நீ அப்படின்ற கோவம். ஜங்குக்கும் வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அம்மா இல்லையா? எந்த அம்மாக்கா இருந்தாலும் கோவம் தான் வரும். உங்கள் அப்பாவுக்கு அது மேலே அவர் எதுவுமே பேசலை. உங்களை பார்த்துட்டு நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னதான் நீ அவன் கூட இருந்தாலும் உன்னோட இடத்துல நீ இருப்பேன்னு நான் நினச்சேன், ஆனால் நீ இப்படி பண்ண நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு அவ்வளோ வந்து டிசப்பாயின்டாக பேசுகிறாரு. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பா வேண்டாம், நீ அவனுக்காக இவ்வளோ தூரம் நீ இவ்வளோ இதாக பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. உனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே? 2 நாளில் கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போவே கூட நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டு தாராளமாக இங்கே இருந்து கிளம்பிப்போ அப்படின்ட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. ஏன்னா அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார். நீங்கள் லவ் பண்ணுறீங்க, ஜங்கு கூட இருக்கிறீங்க, எல்லாமே தெரியும். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு நடந்திருக்கா பண்ண மாட்டீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. பட் ஆனால் அந்த நம்பிக்கை சுத்தமாக வந்து நீங்கள் உடச்சிட்டீங்க. அதை உங்கள் அப்பாவால் அதை ஏற்றுக்கவே முடியலை. நீங்கள் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கு, அழுறீங்க. அப்பா ப்ளீஸ்ப்பா வேண்டாம், போயிரு, என்ன நல்லா வச்சு செஞ்சுட்டேன், நல்லா வச்சு செஞ்சுட்டேன். உங்கள் அம்மாவும் வந்து உங்ககிட்ட எதுவுமே பேசலை, அவளை கூட்டிகிட்டு போயிரு இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜங்குக்கும் வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரில, என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவரும் வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு உங்களை. உங்களுக்கும் வந்து போக விருப்பமே இல்லை.
பட் ஆனால் வந்து அவங்க இருக்கிற ஸ்டேஜில் கொஞ்சம் நாள் போகட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் 2 பேருமே வந்து போனதுக்கப்புறமா அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு, அழறாங்க. அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஸோ நீங்களும் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நீங்களும் ஒழுங்காக சாப்பிடாம இது பண்ணாமல் உங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது. நம்ம பண்ணியிருக்கக்கூடாது, தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி. அப்போ தான் ம். ஒரு பர்சன் என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்க வந்து உங்கள் வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு வராங்க. வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க தான் உங்கள் அப்பா அம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க, கன்வின்ஸ் பண்ணுறாங்க, புரிய வைக்கிறாங்க. அவங்களும் வந்து லைக் வந்து ஒரு 2-3 டேஸாக வந்து கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களும் வந்து சரின்னு சொல்லிட்டு வேறு சாய்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஈடுபாடோட அந்த மேரேஜ் இதெல்லாமே வந்து உங்கள் அப்பா எந்த அளவுக்கு வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாரோ, பொண்ணோட கல்யாணத்துக்கு இப்படி அப்படி பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தாரோ, அது அந்த அளவுக்கு வந்து எக்ஸைட்மெண்ட் இல்லாமல் ஓகே ஒரு 60% அந்த மாதிரி இதில் தான் வந்து எல்லாமே வந்து சூஸ் பண்ணுறது, வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போயிட்டுருக்கு. அவங்க அப்பா அம்மா ஜங்குக்கிட்டேயும் சரி உங்ககிட்டயும் வந்து பேசலை. பட் ஆனால் எல்லாம் பண்ணுறது என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 2 மந்த்ஸ் ஆகியிருக்கும் இதெல்லாம் நடந்து. ஸோ இப்போ உங்களுக்கு 5 மந்த்ஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. நீங்களும் வந்து இப்போ வந்து ஒரு துணி கடையில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து மேரேஜ்க்கு சாரீஸ் வாங்குறது இது எல்லாமே வந்து போய்கிட்டுருக்கு. சாரீஸ் வாங்குறது, ஜங்குக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த பர்சனும் அங்கே தான் இருக்காங்க. எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. லைக் வந்து இப்போ இவங்க 2 பேரையுமே வந்து கன்வின்ஸ் பண்ணி ஒரே சேலையாக வாங்க வைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து ஜங்கு கூட, அதாவது உங்களோட அம்மாகிட்டேயோ அப்பாகிட்டேயோ வந்து அவங்க 2 பேரையும் வந்து ஜங்குக்கும் நீங்களும் இருக்கிற இடத்துக்கு தான் கூப்பிட்டு வராங்க. அப்படியே வந்து ஜங்கு கூட அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க. போதும் போதும் எல்லாம் தனித்தனியாக வந்து சேலை எடுத்தது, இப்போ எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்து பொண்ணுக்கு சேலையை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்கிறாங்க. உடனே உங்கள் அம்மா, நாங்கள் எதுக்கு அதை பண்ணணும், யார் கட்டிக்க போகிறாங்களோ அவங்களே அதை முடிவு எடுத்துக்கட்டும், எல்லாத்தையும் எங்களை என்ன கேட்டுட்டா பண்ணுறாங்க, இல்லைல்ல அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நான் எதையும் கேட்க விரும்பலை, நான் சொன்னதை தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சில சாரீஸ் எல்லாம் வந்து அவங்க செலக்ட் பண்ணி இதை ஒரு 4 சேலை எடுத்து வைக்கிறாங்க. இந்த 4 சேலை 4 இல்லை 5 சேலை எடுத்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 சேலையிலேருந்து ஏதோ ஒரு 2 சேலையை செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்களும் சரி உங்கள் அம்மாவும் வந்து ஒரே டைமில் ஒரே சேலையை தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உங்கள் அம்மா வந்து நீங்கள் செலக்ட் பண்ண சேலையை தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரே டைம்லேயே தான் வந்து உங்களோட 2 பேரோட ஹேண்டுமே வந்து ஒரே சேலையில் வந்திருக்கும். அப்போது அந்த பர்சன் ஓகே, பொண்ணுக்கான சேலை முடிவு பண்ணியாச்சு. அடுத்து மீதி இந்த 4 சேலையிலேருந்து முகூர்த்தத்துக்கு என்ன சேலை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து 2 பேருமே ஒரே சிலையை செலக்ட் பண்ணல, வேறு வேறு சிலையை தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஓ, அப்படி 2 பேரும் வேறு வேறு சிலையை தான் செலக்ட் பண்ணுறீங்க, இருங்க உங்களை எப்படி வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த 4 சேலையில் 2 பேருக்குமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா, லைக் கண்ணை மூடிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணும் அப்படின்ட்டு வந்து சொல்லிடுறாங்க. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த சேலையெல்லாம் வந்து 2 பேரோட ஹேண்டு அங்கே வந்து போய்கிட்டு இருக்குல்ல. அப்போ வந்து 2 பேரோட ஹேண்டுமே ஒரே சேலையில் வந்து கண்ணை மூடிட்டு தானே இருக்காங்க. ஸோ வைக்கிற மாதிரி ஒரு சேலையை வந்து செலக்ட் பண்ணி வைக்கிறாங்க அந்த 4 சேலையில். ஸோ 2 பேரோட ஹேண்டுமே வந்து ஒரே சேலையில் நிற்கிற மாதிரி பண்ணிவிட்டு, சரி இப்போ திறந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னால் 2 பேருமே ஒரே சேலையை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இன்னமும் ஹாப்பியாக இருக்குது. ஆனால் உங்கள் அம்மாவுக்கு கடுப்பாகுது, இது வேணுன்ட்டு ட்ரிக்ஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பெருசாக கண்டுக்கல, என்னமோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அண்ட் இப்படியே தான் வந்து மேரேஜ்க்கு எல்லா ஷாப்பிங்கும் வந்து முடியுது. அண்ட் வந்து மேரேஜ் டேவும் வருது.
ஹாப்பியாக வந்து நீங்களும் ஜங்குக்கை மேரேஜ் பண்ணிக்கிறீங்க. என்னதான் கோவம் இருந்தாலும் பொண்ணோட மேரேஜ் இல்லையா, அப்படியே உங்கள் அம்மா கண்ணெல்லாம் வந்து கலகுறாங்க. நீங்களும் வந்து ஜங்குக்கெல்லாம் தாலி எல்லாம் கட்டினதுக்கப்புறமா உங்கள் அம்மாவை தான் ஹக் பண்ணிட்டு அழுறீங்க. அண்ட் வந்து ஹாப்பி என்டிங். ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. அண்ட் வந்து வீடியோ நீங்கள் லைக் போட்டதுக்கப்புறமா வந்து ஹைப் காட்டும். ஸோ மறக்காமல் அதையும் வந்து பண்ணிடுங்க. வீடியோக்கு ஹைப் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். எப்படி இருந்துச்சுன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சுமாராக இருந்துச்சுன்னா மன்னிச்சு ஓகேவாடா ஃபிக்ஸிஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு மேபி நாளைக்கும் வந்து ஒரு ஜேகே பர்த்டே ரெக்வெஸ்ட் இருக்குது. ஸோ நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம் ஜேகே ஒரு ஒன் ஷாட்டில். ஓகேவா? அண்ட் நான் கேட்ட கொஸ்டினுக்கு மறக்காமல் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன்.